மொத்த கோலிவுட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி வரும் ஒரு விஷயமாக மாறியிருப்பதுதான் கொக்கைன் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் விநியோகம். இந்த விவகாரத்தில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். நடிகர் ஸ்ரீகாந்தை ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே தனக்கு ஜாமீன் கோரி சென்னை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு கோர்ட்டில் ஸ்ரீகாந்த் மனு தாக்கல் செய்திருந்தார். அதே போல இந்த வழக்கில் கைதான மற்றொரு நடிகர் கிருஷ்ணாவும் தனக்கு ஜாமீன் அளிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்களை விசாரித்த சிறப்பு கோர்ட் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவுக்கு போதைப் பொருட்களை விநியோகம் செய்த வழக்கில் அரவிந்த் பாலாஜி, சுபாஷ் ஆகிய மேலும் 2 பேரை அரும்பாக்கம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் இந்த விவகாரம் குறித்து நடிகை ஸ்ரீரெட்டி ஒரு திடுக்கிடும் தகவலை கூறியுள்ளார். தான் சினிமாவில் எதிர்காலம் இல்லாமல் தோல்வியடைந்த நடிகையாக உங்கள் முன்னால் இருக்கின்றேன். ஆனால் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் நிம்மதியாக உள்ளார்கள். இந்த விவகாரத்தில் இப்போது சில நடிகர்கள் தான் சிக்கியுள்ளார்கள். ஆனால் இன்னும் சில நடிகர்கள் சிக்குவார்கள். நான் இது குறித்து சொன்னபோது எனக்கு ஆதரவாக யாரும் நிற்கவில்லை. மாறாக நாம் புகழ் பெறுவதற்காக இவ்வாறு செய்கின்றேன் என்று கூறினார்கள். எனது கை கால்களை பிடித்து எனது உதட்டில் இந்த போதைப் பொருளை தடவி விட்டார்கள். நான் முன்னர் கூறியது போல எந்த நடிகர்களின் பெயர்களையும் குறிப்பிட்டு கூற விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் எல்லாம் பெரிய நடிகர்களாக அதிக பணம் கொண்டவர்களாக உள்ளார்கள். அவர்களை என்னை போன்றவர்கள் எதிர்ப்பதால் 1% மாற்றம் கூட சினிமா துறையில் நடைபெறாது. இது மட்டுமில்லாமல் நடிகை த்ரிஷா மற்றும் நயன்தாரா ஏன் இந்த விவகாரம் குறித்து எதுவும் பேசாமல் இருக்கின்றார்கள்? அவர்களுக்கு பணமும் பிசினஸும் தான் முக்கியம். இதனால் இந்த விவகாரத்தில் அவர்கள் தலையிட மாட்டார்கள். குறைந்தபட்சம் ரசிகர்களுக்காக கூட அவர்கள் ட்வீட் போட மாட்டார்கள். நயன்தாராவை லேடி சூப்பர் ஸ்டார் என்று கூறுகிறீர்கள். ஆனால் மீட்டு விவகாரத்தின் போது பெண்களுக்காக ஒரு ட்வீட் போட்டிருப்பாரா? தற்போது போதைப்பொருள் விவகாரத்திலும் மௌனம் காப்பதாக அவர்களை சீண்டியுள்ளார் தற்போது இந்த நடிகை. மேலும் சினிமாவுக்கு வரும் புது நடிகைகள் பெரிய ஆட்களுடன் சண்டை போட வேண்டாம் எனவும், பிரச்சனைகளை வெளியே சொல்லாமல் பிடிக்காவிட்டால் அங்கிருந்து நகர்ந்து விடுங்கள் எனவும் புதிய சர்ச்சையை அவர் தற்போது கிளப்பியிருப்பது மிக பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது.